ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு போலி மாந்திரிகவாதி ஒரு குடும்பத்தை சீரழித்து அதன் பிறகு அவருக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்குங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கீர்த்திகா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அக்காவின் குடும்பத்தில் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கீர்த்திகாவிற்கு ஒரு 17 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா இந்த கீர்த்திகா, இவங்களுக்கு தன்சீலா அப்படின்ற ஒரு சகோதரி இருந்திருக்காங்கங்க. குறிப்பிட்ட 1998 காலகட்டத்தில் இந்த கீர்த்திகாவுடைய சகோதரி இருக்காங்க இல்லையா தன்சீலா, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர்கள் முடிவெடுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கீர்த்திகாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கூட பிறந்த தம்பிக்கே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல தாங்க தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடியேறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு குடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய இந்த கீர்த்திகாவுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க மருத்துவமனைக்கு அந்த தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அட்மிட் ஆகுறாங்க. இவங்களுடைய உறவினர்கள் அனைவருமே ஒன்று கூடி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மகளை மட்டும் தான் காப்பாற்ற முடியும், உங்களுடைய மகளோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரி, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்கள் அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலே தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வெளியே வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்க குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்திருக்கு இல்லையா, அது வெறும் இறந்து போன குழந்தையா தாங்க இருந்திருக்குது. உங்களுடைய மகளை எப்படியும் நாங்கள் காப்பாற்றிட்டோம், நாங்கள் சொன்ன மாதிரியே இந்த குழந்தையை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனைவருமே வருத்தத்தோட சோகத்தோட தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த தன்சிலாவுடைய கணவர் கார்லியா, அவருடைய பேர் சரவணகுமார். அந்த சரவணகுமார் சோகமாக இருந்தாலுமே தன்னுடைய மனைவி வருத்தப்படக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதே மாதிரியே அந்த குழந்தையுமே அதே மருத்துவமனையிலேயே அடக்கம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 6-7 மாத காலகட்டங்களுக்கு பிறகு இந்த தன்சிலா கர்ப்பமாயிருக்காங்க. அதனால மறுபடியும் எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது, நம்ம மருத்துவர்கிட்ட கரெக்டாக போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் திடீர்னு கீழே தண்ணியில் வந்து வலிக்கி விழுந்து அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அபாசன் ஆயிருக்குது. இப்படி நடக்கிறது எல்லாமே தப்பும் தவறுமா நடந்துட்டு இருக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு அனைவருமே வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சரவணகுமாரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடவுள் மீது அதிக நம்பிக்கை உள்ளவருங்க. அவர் போகாத கோயில் குளம் எதுவுமே கிடையாது. எப்படியாவது என்னுடைய மனைவி மூலியமாக எனக்கு ஒரு குழந்தை வேணும், அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசுகள் எல்லாமே இறந்து போயிட்டே இருக்குதே, நம்ம எங்க போறது அப்படின்ற மாதிரி தாங்க எல்லா கோயிலுக்குமே போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் அவருடைய கிராமத்திலேயே ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாரு. அவர் வந்து தெய்வீகமானவர், நிறைய பேர் அவரை வந்து தேடி போய் பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி கேள்விப்படுறாரு. உடனே இவரும் இவருடைய மனைவியும் அந்த மாந்திரிகவாதியுடைய வீட்டுக்கே போய் பார்க்கறாங்க. அந்த மாந்திரிகவாதியுடைய பேர் தாங்க தட்சணாமூர்த்தி. அந்த மாந்திரிகவாதியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய குடும்பங்கள் அனைவருமே வெளியே இருக்கிறாங்க. அவர் மட்டும் தாங்க சின்னதாக குடிசை போட்டு அந்த கிராமத்துல அந்த மாந்திரிகத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. போய் அவருடைய வீட்டுக்குள்ள உட்கார்ந்தது மட்டும்தான். அந்த நேரத்துல இந்த தட்சணாமூர்த்தியை இந்த சரவணகுமார் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த தன்சிலாவுடைய கணவர், அவர் உத்து பார்க்கும் பொழுது இவர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நோட் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்குது. அதாவது இந்த தட்சணாமூர்த்தி அப்படின்ற மாந்திரிகவாதி வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய பாலிய சிநேகிதன் அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. அதன் பிறகு அறிமுகமானதுக்கு பிறகு, நீ இந்த கிராமத்துல இருக்கிறியா, இவ்வளவு நாள் இங்கே தான் இருந்திருக்கோம், ஆனா உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதுடா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வந்து ஒரு குழந்தை வரம் வேணும். ஏற்கனவே 2 முறை வந்து ஒரு முறை வந்து குழந்தை இறந்து பிறந்தது, அதன் பிறகு அபாசன் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு வாரிசு வருமா இருக்காதா அப்படின்றதே எனக்கு வந்து கேள்விக்குறியா இருக்குது. நீ தான் அதுக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, தோஷம் இருந்துச்சுன்னா அதை வந்து கழிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சரவணகுமார் அந்த மாந்திரிகவாதியை பார்த்து கேட்கிறாருங்க.
அப்படி கேட்ட உடனே நீ என்னுடைய நண்பனா போயிட்ட, வேற யாரா இருந்தாலுமே நான் வந்து அவங்களுக்காக உதவி பண்ணுவேன், நீ என்னுடைய நெருங்கிய நண்பன் இல்லையா, அதனால நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தட்சிணாமூர்த்தி இந்த சரவணகுமாருடைய அந்த வாடகை வீட்டுக்கு வராருங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு சுத்தி முத்தி பார்த்ததுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இவருடைய நண்பர்கிட்ட சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டை சுத்தி துஷ்ட சக்தி ஏதோ ஒன்று வளம் வந்துட்டு இருக்குது, அது வந்து உன்னுடைய மனைவியை தான் ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குது, அதனால தான் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நல்ல விஷயங்கள் நடக்காம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இதுக்கு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் நீ வந்து பரிகாரம் பண்ணணும், அதாவது நான் வந்து நடுநிசி நேரத்தில் பூஜை பண்ணணும், அதன் பிறகும் சரியாகலை அப்படின்னா மறுபடியும் என்னுடைய குடிசைக்கே உன்னுடைய மனைவி கூட்டிட்டு வந்து நீ வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆரம்பத்தில் இது வந்து உங்களுடைய மனைவி வந்து ஏற்றுக்கல, ஆனால் தன்னுடைய கணவர் வந்து அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு இல்லையா கடவுள் மீது, அதனால நீ சொல்றதுக்கு எல்லாமே கட்டுப்படண்டா அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் அந்த மாந்திரிவாதியினுடைய வீட்டுக்கே இவரும் இவருடைய மனைவியும் நடுநிசி நேரத்திலே போய் பூஜை பண்ணிட்டு அதிலிருந்து கலந்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரியாக ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு அந்த மாந்திரிகவாதி தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கே செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு வார காலகட்டங்கள் என்னுடைய குடிசைக்கு நீங்க வந்து பூஜை பண்ற மாதிரி வரும், அதனால நீயும் உன்னுடைய மனைவியும் நடுநிசி நேரத்தில் என்னுடைய குடிசைக்கு நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கண்டிஷனும் போடுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுநிசி நேரத்தில் வந்து உன்னுடைய மனைவியை மட்டும்தான் என்னை கண்ணு முன்னாடி வந்து எதிரில் உட்கார வைக்கணும், அந்த நேரத்தில் நீ வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி, இது வந்து கடவுள் மீது உள்ள நம்பிக்கை தானே, நம்ம தைரியமாக வந்து ஒத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இவரும் இவருடைய மனைவியும் அந்த தட்சிணாமூர்த்தியுடைய வீட்டுக்கே அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சத்தம் போட்டுருக்காங்க, என்னதான் உனக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுனாலும் நீ வந்து ஒரு மாந்திரிகவாதியை தான் தேடி போற, இது பெரிய தப்புப்பா, உன்னுடைய குலதெய்வம் இதுவோ அதை போய் நீ வந்து தேடி போய் பாரு, அதுதான் சரியான ஒரு வழி கொடுக்கும், அதை விட்டுவிட்டு யார் யாரோ வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க பூஜை பண்ணுறாங்க அப்படின்றக்காக நீ வந்து போகாத நம்பி அப்படின்ற மாதிரி தாங்க எவ்வளவோ சொல்கிறாங்க. இதை எதையுமே கேட்காம அவருடைய நண்பருடைய மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு காரணத்தினால இரவு நேரத்தில் இவருடைய மனைவியை கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படியே சரியாக ஒரு 10 நாள் கடந்திருக்கும், அதாவது ஏற்கனவே ஒரு வார காலகட்டங்கள் இவருடைய வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு, இது போக 10 நாள் அந்த குடிசைக்கு அவர் கூட்டிட்டு போக வர இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கிறாரு. சரியாக 10 நாள் கடந்து மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் தூங்கி எந்திரிச்சு கண்ணை முழிக்கும் பொழுது இவருடைய மனைவி அந்த இடத்துல இல்லை, அதாவது இந்த சரவணகுமாரோடைய வீட்டில் அந்த தன்சிலான்ற பெண்மணியை காணாங்க, எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி தேடி எடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா 1 மணி நேரமா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அந்த நேரத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மனைவி காலங்காத்தால ஒரு 5:30 மணி இருந்திருக்கும், அந்த நேரத்தில் உன்னுடைய வீட்டை தாண்டி இந்த தெரு வீதி வழியாக தான் போனாப்பா, ஆனால் எங்கே போனாட்டு தெரியல, என்னம்மா இந்த நேரத்தில் போற அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவுட் சைடு போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த சரவணகுமார் என்ன பண்றாருன்னா அந்த தெருவீதி முழுக்க தேடி பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகுதாங்க அவருக்கு வந்து விஷயமே பொறிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை தன்னுடைய மனைவி பூஜை பண்ணக்கூடிய அந்த குடிசைக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடிசைக்கு போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்த்தா இவருக்கு தலையில இடியே விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நடுநிசி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 2:30 மணிக்கு தாங்க இவருடைய வீட்டுக்கே இந்த சரவணகுமாரும் இவருடைய மனைவியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தா அன்றைய பொழுதே ஒரு 5:30 மணிக்கெல்லாம் இந்த பெண்மணி மறுபடியும் எந்திரிச்சு அந்த மாந்திரிகவாதி இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அந்த மாந்திரிகவாதியும் அவருடைய மனைவியும் ஒன்றா இருப்பதை பார்த்துட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அடுத்த நிமிஷமே என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இவருடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு மறுபடியும் கொலையும் நடுங்கி போயிருச்சு. இந்த சரவணகுமாரோடைய மனைவி தன்சிலா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இவரோட சேர்ந்து இருக்க பிடிக்குது, தயவு செஞ்சு எங்களுக்கு இடையில நீ வராத, விலகி போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கிற, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அவர் சொன்னதே வந்து ஒரு வார காலகட்டம் தான், ஆனா 10 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டோம், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் வா மோது அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் பொழுது இந்த பெண்மணி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஒரு விளக்கமாறு எடுத்துட்டு இவர் வந்து அடிக்க வந்திருக்காங்க. எனக்கு இதை இடத்த விட்டுட்டு நான் வர விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு இந்த இடத்த தேடி மறுபடியும் நீ தேடி நீ வராத, இந்த வீட்டை விட்டு நீ போ போ அப்படின்ற மாதிரி தாங்க அடிச்சு துரத்துறாங்க. இவளுக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிச்சா, எதுக்காக நம்மளே அடிக்க பாஞ்சு வரா அப்படின்ற மாதிரி தாங்க புத்தி பேதலிச்ச மாதிரி தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இனிமே வந்து இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, தன்னுடைய நண்பன்கிட்டே பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தட்சிணாமூர்த்தியை வீட்டை விட்டு வெளியே கூப்பிடுறாரு. என்னையா நடக்குதுங்க, நான் உண்மையில உள்ள நம்பிக்கைனால தானே என்னுடைய மனைவியை பூஜை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன், இப்போ என்னன்னா அவள் வரமாட்டேன்னு சொல்றா, நீ தான் கண்டிச்சு அவளை என் கூட அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோட கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது இந்த தட்சிணாமூர்த்திங்கிற மாந்திரிகவாதி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு மறுபடியும் உடம்பெல்லாம் வேர்த்து வடவடக்க நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய மனைவிக்கு என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியலையா,
என்னைய வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான், அதனால நானும் அவ்வளோ திருமணம் பண்ணிக்கலான் இருக்கிறோம். இனிமே இந்த வீட்டை தேடி நீ வராத, உன்னுடைய மனைவியை மறந்துரு, உன்னால குழந்தைய கொடுக்க முடியாது, இனிமே அதை நான் பார்த்துக்கிறேன், அவளுடைய விருப்பப்படி நீ விட்டுரு, இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை அடிக்கவே போயிட்டாருங்க. அட பாவி, உன்னை எவ்வளவோ நான் நம்பினேனே, நீ வந்து ஸ்நேகிதன் அப்படின்ற காரணத்தினால தானே நான் இந்த பூஜை புனஸ்காரத்துக்குலாம் ஒத்துக்கிட்டேன். ஆனால் என்னுடைய மனைவியே உன் பக்கம் உன் வசம் வந்து கொண்டு வந்துட்டியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து சாபம் விடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம ஒரு ஆள் நின்று இங்கே வாதாட முடியாது, நம்மளுடைய உறவினர்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த தன்சிலாவுடைய, அதாவது இந்த கீர்த்திகாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நான் திருமணத்தை பண்ணி வச்சது, தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மறுபடியும் இந்த மாந்திரிவாதியுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அனைவருமே சண்டை போட்டாலுமே இந்த மாந்திரிவாதியும் சரி இந்த தன்சிலாவும் சரி எதுவுமே வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, என்ன வேணாலும் மண்ணவாரி தூத்துங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத யாராலே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிவாதி பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து உண்மையான மாந்திரிவாதியே கிடையாதுங்க. அதாவது போலி சாமியார் தாங்க சொல்லணும். ஒரு பெண்ணை வந்து தன் வசப்படுத்துவதற்காக அந்த மாந்திரிவாதிகள் சின்ன சின்ன சித்து வேலையில் ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறிய சித்து வேலை கூட செய்ய தெரியாத ஒரு சாதாரண போலி சாமியார் தாங்க அந்த தட்சணாமூர்த்தி அப்படின்றவர். அப்புறம் எப்படி இந்த பெண்மணி வந்து அவர் வசம் விழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சே தாங்க அவர் பக்கம் போயிருக்கிறாங்க. என்னுடைய கணவன் எனக்கு தேவையில்லை, யாரும் என்னை அவங்க பக்கம் வந்து இழுக்கலை, எனக்கே பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் அவர் கூட வாழலான்னு முடிவெடுத்துட்டேன், தயவு செஞ்சு என்னுடைய குடும்பத்தினர் யாரும் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்குமே இந்த பெண்மணிக்கே விருப்பப்பட்டு தான் போயிருக்கிறாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மண்ணை வாரி தூத்திட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாக இந்த சரவணகுமார் அந்த வாடகை வீட்டில் தாங்க இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, தன்னுடைய மனைவி ஏமாற்றக்கூடிய அந்த காரணத்தினால வேற ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு குடி வந்திருக்கிறாரு. அப்படி குடி போனதுக்கு பிறகு அதே மாதிரி அந்த மாந்திரிவாதி தட்சணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, தன்னுடைய மனைவி ஏமாற்றி போன காரணத்தினால அந்த வாடகை வீட்டில் குடியிருக்க முடியாம அந்த கிராமத்துல இருந்து காலி பண்ணி வேற ஒரு கிராமத்துக்கு குடியிருக்கிறாருங்க. அதன் பிறகு அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்றது இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கும் சரி, இந்த தன்சிலா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி யாருக்குமே தெரியல. ஒருவேளை வெளியூருக்கு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த தன்சிலாவுடைய அப்பா அம்மா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 2 மாத காலகட்டங்களுக்கு பிறகு நாட்கள் உருண்டு ஓட இந்த தட்சணாமூர்த்தி அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கள்ளக்காதலையா சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா, அந்த பெண்மணி தன்சிலாவை வந்து தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிறாருங்க. இருவரும் திருமணம் பண்ணதுக்கு பிறகு அதே கிராமத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அனைவருக்குமே பொறாமையாக தாங்க இருந்திருக்குது, இவங்களை வந்து பார்த்தாலுமே யாருக்குமே பிடிக்காது. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுதாங்க ஒரு நாள் வந்து இவருடைய குடிசைக்கு வந்து யாரோ ஒருத்தங்க தேடி வந்திருக்காங்க. அப்படி தேடி வந்திருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு பெண்மணி இருக்காங்க. இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்குது, அதை வந்து நீங்க தான் விரட்டி அடிக்கணும் சாமி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இந்த மாந்திரிகவாதி என்ன பண்றாருன்னா, அந்த ஆன்மாவை நான் விரட்டி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கிட்ட வந்து வாக்கு கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவர் ஒரு போலி சாமியார், இவருக்கு வந்து எந்த ஒரு தெய்வீக சக்தியும் கிடையாது அப்படின்றது. அந்த விஷயம் வந்து இந்த போலி மாந்திரிகவாதியை தேடி வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய அந்த கிராமம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி தாங்க இருக்குது. உடனே இந்த மாந்திரிகவாதி பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க வாக்கு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களையே அவங்களுடைய கிராமத்துக்கு போறாருங்க. அப்படி அந்த கிராமத்துக்கு போயிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு சில வந்து அப்படியே சாக்கு போக்கு காட்டுற மாதிரி ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. பண்ணதுக்கு பிறகு ஒரு மண்பானை கூடையில் அந்த ஆவியை அடக்கிட்டேன், இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களை ஏமாற்றி காசு பணம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த சம்பவத்துல இருந்து தாங்க இவருக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த அமானுஷ்யத்தோட ஆட்டமே. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த மாந்திரிகவாதியும் இவருடைய மனைவியும் அவருடைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த குடிசையில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ஓனு கதறி அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த மாந்திரிகவாதியுடைய மனைவி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஈரக்கூடிய நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் அந்த மாந்திரிகவாதி இருக்கார் இல்லையா, அந்த குடிசையின் ஒரு ஓரத்திலேயே தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்திலேயே இருட்டா இருக்குது அப்படின்றதுக்காக வந்து சிம்னி விளக்கு வந்து பயன்படுத்துவாங்க அந்த டயத்தில். அப்படி குடிசையின் ஓரத்தில் நிற்கக்கூடிய இவருடைய கணவருடைய தலை முடி பூராமே வந்து தீப்பத்தி எரியிற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. மிரண்டு போய் கீழே இருக்கக்கூடிய அந்த சட்டியிலிருந்து தண்ணி எடுத்து இவருடைய தலையிலே ஊற்றி விட்டுக்கிறாங்க. அப்பயுமே இந்த தண்ணி பட்டு அவருடைய தலையில் இருக்கக்கூடிய தீ வந்து அமைகிற மாதிரி தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து அவருடைய கணவருடைய தலைமையிலேயே ஊற்றி விடுறாங்க. ஊற்றுனதுக்கு பிறகு தாங்க அவருடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த தீயெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமர ஆரம்பிக்குது. அமர்ந்ததுக்கு பிறகு அவருடைய தலைமுடி மொத்தமாக பொசுங்கி போய் ஒரு மொட்டை தலை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க மாறி இருக்கிறாரு. இந்த தட்சணாமூர்த்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மாந்திரிகவாதினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா,
முடி வந்து லேடிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி கொண்டை போட்டிருப்பாங்க. அவ்வளோ முடியும் பொசுங்கி போய் மொட்டை அடிச்ச மாதிரி தாங்க மாட்டிருக்கிறாரு. என்னாச்சுங்க, உங்க தலையில எப்படி தீப்பத்தி எரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி பயந்தபடியே அழுதபடி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படுத்திருந்தேமா, படுத்திருக்கும் பொழுது என்னை வந்து யாரும் எழுப்புன மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு எந்திரிச்சு அந்த குடிசைக்கிட்ட போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. குடிசைக்கு வெளியே சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வெளியே பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு தீ போல வந்து ஒரு கங்கு மாதிரி வந்து அப்படி பக்கத்தில் நெருங்கி வந்திருக்குதுங்க. அதை உத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த குடிசை வழியாக தீ வந்து டக்குன்னு இவருடைய தலையிலே வந்து பத்தி எரிஞ்சிருக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, யார் பண்ண வேலைன்னு தெரியல, நல்ல வேலை நீ காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்கிறாரு. அதன் பிறகு இவருடைய கணவரை வந்து சமாதானப்படுத்தி அவர் வந்து படுக்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா இவங்களுடைய கணவருக்கு பயங்கரமான வயிற்று வலிங்க. வயிறு வலி தாங்க முடியல, என்ன ஆச்சுன்னு தெரில, நான் அந்த அளவுக்கு சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க துடியா துடிச்சிருக்கிறாரு. உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவருக்கு எந்த வழியுமே இல்லை, அவர் வந்து சும்மா சொல்றாரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட இந்த கணவன் மனைவி இருவருக்குமே ஒரே குழப்பமா இருந்திருக்குது. வீட்டில் இருக்கும்பொழுது வலி தாங்க முடியாம துடியா துடிச்சாரு, ஆனா மருத்துவமனைக்கு போனா அவருக்கு வலியே கிடையாது. அதே மாதிரி மருத்துவர்கள் அவருடைய உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுபடி இருந்திருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு 2 நாட்கள் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு பேய் விட்டுவதற்காக ஒரு குடும்பத்தினர் வந்து இவருடைய வீட்டுக்கு வந்துருந்தாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் இவங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி தாங்க நின்று கதவு தட்டுறாங்க. யார் இப்படி கதவு தட்டுறான்னு கதவை திறந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் அந்த குடும்பத்தினர் நின்று இருந்திருக்காங்க. என்னாச்சுங்க, மறுபடியும் அந்த ஆன்மாவால் எதுவும் பிரச்சனையா, நான் தான் அந்த ஆன்மாவை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த மாந்திரிவாதி கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ பொய் சொல்ற, நீ வந்து ஒரு போலி மாந்திரிகவாதி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ விரட்டவே கிடையாது. இரவு நேரம் ஆச்சுனாலே ஏதோ ஒரு ஆன்மா அலறி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு உருவம் எங்களுடைய கண்கள் முன்னாடி தட்டுப்படுது அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி சொல்றாங்க. அப்பொழுது தாங்க டக்குன்னு இந்த மாந்திரிவாதிக்கு ஒரு விஷயம் பொறிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி குடிசைக்கு கிட்ட வந்து ஒரு கங்கு மாதிரி தெரிஞ்சது, இவருடைய தலையில வந்து தீப்பத்தி எரிஞ்சது, இது எல்லாமே யோசிச்சபடியே இருந்திருக்காரு. ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மா தான் நம்மளை வந்து ஆக்குபை பண்ணி நம்மளை வந்து பயமுறுத்திருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து சமாதானப்படுத்தி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு மறுநாளே அவங்களுடைய வீட்டுக்கு போறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இந்த வீட்டில் ஏற்கனவே எதுவும் நடந்திருக்கா, அதாவது துக்க சம்பவம் எதுவும் நடந்திருக்கா, யார் என்னன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது இவருக்கு கொலையே நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் வந்து இவருடைய காதுகளில் கேட்குதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே வீட்டிலே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து தீ குளிச்சு இறந்து போயிருக்காருங்க. அப்படி இறந்து போன நபர் வேற யாருமே கிடையாதுங்க, இந்த தட்சணாமூர்த்தியால் பாதிக்கப்பட்ட சரவணகுமார், அதாவது இந்த தன்சிலா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் தாங்க அந்த வீட்டில் வந்து தீ குளிச்சு இறந்து போயிருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய கிராமத்துல இருந்து எனக்கு குடும்பம் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி தானே அந்த ஊரை விட்டு ஓடி போனாரு. ஓடி போன ஒரு கிட்டத்தட்ட அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி வேற ஒரு கிராமத்தில் தான் வாடகை வீட்டுக்கு குடியேறிக்கிறாரு. அப்படி வாடகை வீட்டுக்கு குடியேறினதுக்கு பிறகு தினமும் குடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய மனைவி இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க எப்போ பார்த்தாலும் வேதனையோடு துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அவருடைய அந்த வாடகை வீட்டிலேயே தீ குளிச்சு இறந்துருக்கிறாரு. அப்படி இறந்து 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க. வாடகைக்கு வந்ததுக்கு பிறகு இரவு நேரத்தில் அந்த ஆன்மா வந்து அழுகக்கூடிய அந்த சத்தமும் அந்த எரிஞ்சு போன அந்த உடலுடைய அந்த உருவமும் இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டிருக்குது. எதர்ச்சியாகவோ அல்லது இறைவனின் நாட்டமா என்னன்னு தெரியல, அவர்னால தானே இறந்து போனது. அதே மாந்திரிவாதி மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குதுங்க. அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா இவரை ஃபாலோ பண்ணியே திரும்ப வந்திருக்குது. அப்படி திரும்ப வந்தது மட்டும் இல்லாமல் இறந்து போனார் இல்லையா, அதனால அந்த வீட்டை சுற்றி தாங்க இருந்திருக்குது. இப்படி நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த போலீஸ் சாமியார் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மிரண்டு போயிருந்திருக்கிறாரு. நம்ம இப்பொழுது உண்மையான ஒரு மாந்திரிவாதியை போய் பார்க்கணுமே, இல்லை அப்படின்னா நம்மளை அந்த ஆன்மா ஏதாவது ஒன்று பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்சமாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே இந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே வேற ஒரு மாந்திரிவாதியை போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்த்ததுக்கு பிறகு நடந்த அனைத்து விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த மாந்திரிவாதி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்கண்டம் வந்து உனக்கு மட்டும் கிடையாது, உனக்கும் உன்னுடைய கள்ளக்காதலி உங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இருவருக்குமே அந்த ஆன்மாவால் பெரிய உயிர் சேதம் ஏற்பட போகுது. இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வந்து எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு நபராக இருந்தால் நான் உன்னை வந்து காப்பாற்றிருப்பேன். ஆனால் எங்களை மாதிரி மாதிரியாவாதி அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு நீ ஊரையே ஏமாத்திட்டு இருக்கிற, ஒரு குடும்பத்தை நீ சீரழிச்சிருக்கிற, இனிமே உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டி அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த போலி சாமியார் சரி, அவங்களுடைய மனைவி சரி, தன்னுடைய கணவருடைய ஆன்மா நம்மளை வந்து மறுபடியும் தேடி வந்திருக்குது, அவர் வந்து தீ குளிச்சு தானே இறந்து போனாரு, அவருடைய ஆன்மா நம்மளை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி தாங்க பயந்த மணியிலே இருந்திருக்காங்க.
இந்த சம்பவம் நடந்த அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி மாந்திரிகவாதியும் அவருடைய மனைவி, அவர் வந்து மாந்திரிகவாதினே சொல்லக்கூடாதுங்க, ஆனால் அந்த விஷயத்தில் தான் அந்த கிராமத்தில் தெரிஞ்சார் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படி சொல்கிறேன். இருவருமே அவருடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டை சுற்றி ஏதோ ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது அந்த வீட்டை சுற்றி யாரோ ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்க முடியாதாங்க அழுகுற சத்தம் கேட்குது. நம்மளை வந்து தேடி வந்துட்டான் போல, நம்மளை எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுங்கினபடி இருந்திருக்காங்க. அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, மேலே பாரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதியை எழுப்பியிருக்கிறாங்க. என்னாச்சடி மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடிசைக்கு கீழே படுத்திருக்காங்க இல்லையா, அப்படி குடிசையோட விட்டத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு கோரமான கருப்பு உருவம் தீயில வந்து எரிஞ்சு போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க கோரமான ஒரு உருவத்தோட்டம் மேலே இருந்தபடியே இவங்களை வந்து விட்டத்துலேருந்து அப்படி உத்து பார்த்துட்டு இருக்குது. அப்படி பார்த்துருக்கக்கூடிய உருவத்தை பார்த்த உடனே அந்த போலிச்சாமியார் இவர் பக்கத்தில் படுத்துக்கக்கூடிய ஒருடைய மனைவியை கண்டுக்காம அந்த வீட்டு வாசல் கதவை திறந்துக்கிட்டு வெளியே ஓட்டம் முடிச்சிருக்கிறாருங்க. ஓட்டம் முடிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே இவருடைய மனைவி மிரண்டு போயிட்டாங்க. அட பாவி, உன்னை தானே நான் நம்பி வந்தேன், என்னை இப்படி வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போறியே அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடியே அந்த உருவத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே விட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவம் அவங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி வந்து இப்படி கருகருன்னு நிற்கிது. அந்த உருவத்தை பார்த்த உடனே நம்ம இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, அந்த உருவத்துக்கிட்டே நம்ம கெஞ்ச ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து, என்னங்க என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டை சுற்றி என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. அந்த போலீசாமியா இருக்கார் இல்லையா, வீட்டுக்கு பின்னாடியே வந்தபடி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஒத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆன்மா அதே இடத்துல தாங்க அப்படியே நிற்குது. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே இவங்களுடைய மனைவி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு அவங்களுடைய அந்த விட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசையிலேயே வந்து கம்பு மாதிரி மூங்கிய கம்புலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் அவங்களுடைய சேலை துணியை வந்து கோர்த்து அதிலே தூக்கு போட்டு அப்படியே தொங்கியிருக்காங்க. இந்த காட்சி எல்லாமே கண்கூடாக இந்த மாந்திரிகவாதி அந்த வீட்டுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஐயோ, தான் கண்ணு முன்னாடியே தன்னுடைய மனைவி இறந்து போறாளே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த இடத்துல நின்று இருந்திருக்கிறாரு. இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம நின்றோம்னா நம்ம உசுரும் போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓட்டம் முடிச்சிருக்காரு. இந்த துக்க சம்பவம் நடந்து மறுநாள் காலையில் தாங்க அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு ஒரு சிலருக்கு விஷயம் தெரிய வந்திருக்குது. அதுவுமே வந்து எப்பயும் போல எதர்ச்சியாக தெரியலங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசான பெண்மணி வந்து கீரை வைக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. வீட்டு கதவுலாம் திறந்து இருக்குது, ஆனால் அந்த பெண்மணி மட்டும் எந்த ஒரு சத்தம் போடலையே அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்க தலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கூடை இறக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த வீட்டினுடைய விட்டத்தில் இந்த தன்ஷிலா அப்படின்ற பெண்மணி வந்து தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த காட்சியை பார்த்த உடனே ஒட்டுமொத்த கிராமத்து மக்களுக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அனைவருமே மிரண்டு போய் அந்த வீட்டை சுற்றி வந்து நிற்கிறாங்க. இந்த பெண்மணி இப்படி தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிருக்கிறா, அந்த மாந்திரிகவாதி வேற காணா, அந்த மாந்திரிகவாதி தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போயிருந்திருக்காங்க. சரியாக 1 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த தன்ஷிலாவினுடைய குடும்பத்தினருக்கும் தெரிய வந்திருக்குது. அவங்களுடைய அப்பா அம்மா, இவங்களுடைய தங்கச்சி கீர்த்திகா அனைவருமே அந்த மரணம் நடந்த வீட்டுக்கே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த சடலத்தை கூட நாங்கள் இறக்க மாட்டோம், இவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள், நீங்கள் தான் அந்த சடலத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாங்கிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வேண்டா வெறுப்போட அந்த சடலத்தை வாங்கி அதுக்குண்டான இறுதி சடங்கையை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த துக்க சம்பவம் நடந்துமே இந்த மாந்திரிகவாதி எங்கே போனார், என்ன ஆனார்ன்றது யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்களுக்கு பிறகு அன்றைய காலை பொழுது ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தாங்க இந்த ஓடி போனார் இல்லையா போலிசாமியார், அவர் மறுபடியும் இவருடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி வரும்பொழுது சாதாரணமாக வரலங்க, அவருடைய உடம்பு முழுக்க ஏதோ கயிறாக சுற்றி வச்சிருந்துருக்கிறாரு. என்னையே யாருனால எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய மனைவியை கொண்டது நான் கிடையாது, அவளுடைய முதல் கணவன் தான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை யாராவது தொந்தரவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாருக்காவது சாபம் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்கிறாரு. ஒருவேளை பண்ணாலும் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டு அனைவருமே அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு அவரை வந்து எதுவுமே கேட்காம இருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய உடம்புல சுற்றி வச்சிருக்கக்கூடிய அத்தனை கயிறுமே வந்து ஒரு போலி கயிறு தான் அவர் மாதிரி அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்றைய இரவு தெரிய காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு சரியாக ஒரு நடுநிசி ஒரு 12 மணி அல்லது 12:30 மணி இருந்திருக்கும். எந்த நேரமும் சரியாக தெரியல. அந்த நேரத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்ற மாந்திரிகவாதி தன்னுடைய மனைவி இறந்துட்டால, நம்ம வீட்டில் மட்டும் இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் அனைத்து நபர்களுக்கும் கேட்டிருக்குது. அப்படி அழுகக்கூடிய சத்தம் அந்த வீட்டை சுற்றி இருக்காங்க இல்லையா பக்கத்தில் அவங்களுக்கு பூரா அந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே யாரோ தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கா அப்படின்ற ஒவ்வொருத்தராக மாறி மாறி சொல்ல ஒட்டுமொத்த கிராம மக்களுக்குமே தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீர்த்திகாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த தன்ஷிலாவுடைய அப்பா அம்மா அனைவருமே அந்த குடிசை கிட்ட தாங்க நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி நெருங்கி வந்து பார்க்கும்பொழுது அனைவருக்குமே வாழ்நாளாக மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க
தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே அந்த மாந்திரியவாதி இந்த கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுது சொன்னார் இல்லையா, என்னுடைய உடம்பெல்லாம் கயிறு கட்டியிருக்கிறேன், எந்த ஒரு ஆன்மாவாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாமே பொய் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க அங்கே நடந்துட்டு இருந்தது. அந்த குடிசை மொத்தமாக தீப்பிடிச்சு தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்குது. அப்படி எரியக்கூடிய அந்த நெருப்பு கங்குல தாங்க இந்த மாந்திரியவாதி துடியா துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலேயே ஒரு தீப்பிடிச்சு தகன்னு எரியக்கூடிய ஒரு கோரமான உருவமும் பக்கத்திலே நின்றபடி இருந்திருக்குது. அந்த உருவத்தை ஒட்டுமொத்த கிராம மக்களுமே அப்படியே கண்கூடா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே எரியக்கூடிய அந்த மாந்திரிகவாதி அப்படியே வந்து கறிக்கட்டையா சாம்பலாகி அந்த குடிசைக்குள் விழுந்திருக்காரு. மொத்தமாக எல்லா இடமும் வந்து தீப்பிடிச்சு அம்புடுமே வந்து குடிசை தானே, அனைத்துமே வந்து சாம்பலாக போயிருக்குது. ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த மர்ம உருவம் எங்கே போச்சுன்னு தெரிலங்க, அப்படியே காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. இருந்தாலுமே இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அனைவருக்குமே தெரிய வந்திருக்குது. இந்த சரவணகுமார் இறந்ததுக்கு இந்த தட்சணாமூர்த்தி அப்படின்ற இந்த மாந்திரியவாதி தானே காரணம். அதனால தான் அவனுடைய மனைவியையும் போட்டு தள்ளிட்டான், இந்த மாந்திரியவாதியையும் போட்டு தள்ளிட்டான். அந்த ஆன்மா உண்மையிலேயே அதுக்குண்டான தண்டனை வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அனைத்து மக்களுமே பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சரவணகுமாருடைய ஆன்மாவால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு பிரச்சனை வர காத்துருந்துச்சுங்க. அது வந்து கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் நீடிக்கல. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்திரியவாதி இறந்து போனார் இல்லையா, அந்த குடிசைக்கிட்ட மட்டும் இரவு நேரத்தில் ஏதோ ஒரு ஆண்மகன் அழுகக்கூடிய சத்தமும் ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தமும் அங்கங்கே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அதனால இரவு நேரம் நடுநிசி நேரம் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அது வந்து குடிசை அப்படின்றனால அது எல்லாமே எரிந்து சாம்பலா போனதுக்கு பிறகு வெறும் கட்டையாக தான் கிடந்திருக்குது. இருந்தாலுமே அந்த நேரத்தில் அந்த இடத்த தாண்டி போகும்பொழுதுலாம் அனைவருமே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தோம், பெண்ணினுடைய உருவத்தையும் அந்த மாந்திரியவாதியுடைய உருவத்தையும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க அரண்டபடி ஓடி இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அதனால காய்ச்சலே வந்திருக்குது. சில நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கே போய் அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இனிமேல் அந்த ஆன்மாவில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு திருவிழாவும் எடுத்திருக்காங்க. சின்னதாக ஒரு திருவிழா எடுத்து அந்த ஆன்மாவே இருக்கிற இடம் தெரியாமல் மொத்தமாக அழிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த ஒரு அமானுஷத்தாலையும் அவங்களுடைய கிராமத்து மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குது. ஒரு பெண்மணி துரோகம் பண்ணி அவருடைய கணவர் இறந்து போய் அதன் பிறகு அந்த மனைவியையும் போட்டு தள்ளி ஒரு மாந்திரியவாதியும் போட்டு தள்ளி ஒரு கிராமத்துக்கே வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கீர்த்திகாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.